அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரம்பொருளான ஆதிசிவனை வணங்குவதற்காகவே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரத்துடைய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னா இதற்காகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும். சரிங்களா? என்னன்னா இந்த மந்திரத்துடைய சக்தி அவ்வளவு பெரியது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை அனுதினமும் சிவனை நினச்சி ஓதுபவர்களுக்கு பல ஜென்மங்களாக செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த கர்ம வினையானது குறைஞ்சு சித்தியும் முக்தியும் சிவபெருமானுடைய தரிசனத்தையுமே பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்மளுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த மந்திரத்துக்குடைய பலனை சித்த பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பல ஜென்மங்களாக செய்த பாவங்களையும் நீக்கக்கூடிய மந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை சிவனை நினச்சி இடைவிடாமல் அனுதினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனை பிறவிகளாக செய்த பாவங்களோட என்ன செஞ்சோம்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நம்மலாம் சில பாவங்களுக்கு விடை தெரியாமல் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தான் நம்ம இப்பிறவியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் சில கஷ்டங்கள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு பிறவியில் செய்யக்கூடிய அந்த பாவங்கள்னால தான் நம்ம இப்பிறவியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பாவத்தையுமே நீக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய முக்தி மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பேர் முக்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை அனுதினமும் சிவனை நினச்சி நீங்கள் இப்போ வீட்டில் விளக்க பொருதி சிவனை வழிபடுறீங்களா, இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உரு கொடுங்க. சரிங்களா? தியானத்தில் அமர்ந்து கண்ணை மூடி சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு தியானத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை 2 வழிகளில் சொல்லலாம். சரிங்களா? 2 வழிகள்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அடையலாம். சரிங்களா? அதாவது எல்லாத்தையும் வாழ்க்கையை துறந்து இருக்கக்கூடியவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அடையலாம். சரிங்களா? ஒரு சில மந்திரங்கள்லாம் எல்லாத்தையும் துறந்தவங்க தான் இந்த மந்திரங்களெல்லாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த சில பேர்கள் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் தெரியாது எந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கணும், எப்படிப்பட்ட தெய்வங்களை யார் வழிபடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. சரிங்களா? சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நோக்குப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் அதனால் பல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கே அது தெரியாது. சரிங்களா? அப்புறம் எங்கேயாவது போய் முட்டி மோதி இதனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து மாற்றிக்கிட்டா தான் அவங்க வாழ்க்கையை மாறும். சரிங்களா? அதனால ஒரு சில மந்திரங்களுக்குன்னே இவங்க தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா மானிடர்களுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரிங்களா? என்னன்னா இது என்னது முக்தியை தரக்கூடிய மந்திரம். சரிங்களா? அதாவது சிவபெருமான் அருளால் பல ஜென்மங்களாக செய்யக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையுமே நீக்கி அருள் செய்யக்கூடிய அற்புதமான சிவ மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த மந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்பெல்லாம் இறைவனை உங்களுடைய சிவனை நீங்கள் வணங்குறீங்களோ அப்பெல்லாம் சிறிது தியானத்தை உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்க பொருதி வச்சுக்கிட்டு கிழக்கு திசை பார்த்து கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரித்து அது மேலே உட்காந்துக்கிட்டு சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 108 இல்லைன்னா உங்களால் எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இல்லை சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுறீங்க அப்படின்னா அப்பவும் அந்த சிவபெருமான் திருக்கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி அனுதினமும் நீங்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல ஜென்மங்களாக செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி முக்தி கிடைக்கும். அதே போல் சித்தியுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? சித்தி குடிச்சு கடைசி நிலையில் சிவபெருமான் தரிசனம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒளிச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த சிவனை கும்பிடக்கூடியவங்க இந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள். சிவபெருமானை கும்பிடுறவங்க மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் முக்தி நிலையை அடையணும், நாங்கள் செய்த பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த மந்திரத்தை சுவடிகளில் 1,00,000 தடவை எவன் ஒருவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறானோ அப்பையில் அவனுக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்து அவனுக்கு பல முக்தி நிலைகளையும் சித்தி நிலைகளையும் சக்திகளையும் வழங்குவார் அப்படிங்கிறது
சுவடிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்காக ஒரே நாளில் 1,00,000 தடவை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் அந்த மந்திரத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன செய்யும், உங்களுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு 30 நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 நாளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏறி இருக்கும். சரிங்களா? என்னைக்கு நீங்கள் 1,00,000 தடவை நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்களோ அன்னைக்குன்னு உங்களை ஆன்ம நிலை வந்து முக்தி பெற்று உங்களுக்கு சிவபெருமான் சக்தி அருள்வார். சரிங்களா? இந்த மந்திரங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிவனை கும்பிடக்கூடியவங்கெல்லாம், சிவ பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.